பேசிக் கிளாஸ்லேயே நம்ம வந்துட்டு நெக்லைன் ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இதே பண்ணணும். நம்ம லைனிங் வச்சு அண்ட் அதுக்கு கீழே மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு நம்ம குட் சைடு, அதாவது பிரிண்ட்டு நல்லா இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு வைக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த பேசிக் கிளாஸில் பண்ண மாதிரியே நெக்லைன் வைக்கணும். ஸோ குட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பேக் சைடு வந்துட்டு பின்னாடி இருக்கணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு லைனிங் கட் பண்ண மாதிரி கட் பண்ணக்கூடாது, அப்படியே ப்ளெயினாக இருக்கணும். அண்ட் அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாச் பண்ணணும். ஸோ நல்லா நாச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு திருப்பையில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பின்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை திருப்புறோம். ஸோ திருப்புனதும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைடு நெக்லைன் வந்துட்டு நல்லா கிடைக்கும். அண்ட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதைய ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம நெக்லைன் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ திருப்பினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறோம். ஸோ நல்லா எண்டில் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த எண்டில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் தள்ளி திரும்ப ஒரு ஸ்டிச்சு போடுறதுனாலும் போடலாம். அது நெக்கை வந்துட்டு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அண்டு இல்லை எனக்கு லாஸ்ட்டாக இந்த எட்ஜில் மட்டும் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம பின்னாடி லைனிங் இருக்கும். ஸோ த்ரெட்ஸ் எல்லாம் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற லைனிங்கை வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னா ஸ்லிப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஸ்லிப் ஆகாமல், அதாவது கரெக்டாக லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம எட்ஜில் தான் அடிப்போம். நீங்கள் வந்துட்டு பின் போட்டு அடிக்கிறதுனாலும் ஓகே. ஸ்டார்டிங்கில் பின் போட்டு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு துணி கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நகர்ந்துரும். ஸோ நீங்கள் பின் போட்டு அடிங்க. எட்ஜில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனிங்கோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மடிச்சடிச்சிருங்க. மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம். ஸோ இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் இதை தான் பண்ணோம், மடிச்சடிக்கிறது. ஸோ எட்ஜஸை வந்துட்டு மடிச்சடிச்சிக்கோங்க, அப்போ தான் நூல் வராது. எட்ஜஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்லிப் ஆகாது, ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எட்ஜஸ் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்டுலேயே போட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி பண்ணாலும் ஓகே தான். நான் வந்துட்டு எண்ட்லேயே தான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஃப்ரண்ட் லைன், ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் கவர் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்லைன் முடித்ததுக்கப்புறம் துணியை கீழே போட்டு டேபிளில் இருந்ததுன்னா டேபிளில் வச்சு நீங்கள் குண்டூசி இருக்கும், அதாவது பால் பின்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அது நீங்கள் டெய்லரிங்க்கு கேட்டிங்கன்னா தருவாங்க.
அதை அதை வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பின் போட்டுகிட்டே அடிங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பின் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. பேக் பட்டனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பேக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்ன் போட்டு எனக்கு பிக் எடுத்து அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் முடித்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கோட கிளாஸ்க்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க. அண்ட் நம்ம எட்ஜிலலாம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அந்த துணியெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேபிளில் வச்சு கட் பண்ணுங்கள், ஆர் கீழே போட்டு கட் பண்ணுங்கள். மிஷின்லேயே வச்சு கட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதிலே வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக கீழே போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் துணி வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபோல்டு இருந்திருக்கோ அது பார்க்காம அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டு பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான கிளாஸோடது. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க.